இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆயுட்காலம் அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஜென்ரலா மனித வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா 120 வருடங்கள் அப்படிங்கிறது தான் சாதாரணமான ஒரு வாழ்க்கை. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 100 வயசுல இறந்துட்டவங்களே இன்னும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 40 வயசுலாங்கிற அந்த வயதை கடக்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கும். 40லேருந்து 70 அப்படிங்கிறதே நல்ல வயசு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். ஏன் இந்த ஆயுட்காலம் குறைந்துகிட்டே போகுது? எதனால இந்த சாவு எண்ணிக்கை வந்து இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது? அப்போ ஒரு குடும்பத்தில் உழைப்பவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. உழைப்பவர்களோட எண்ணிக்கை குறையும் போது அங்கே தேவைகள் இருக்கோ இல்லையோ உழைப்பவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு கடைசி காலம் வரைக்கும், இல்லைங்களா? அப்போ ஆயிலை கூட்டுறது எப்படி அப்படின்னா, உள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை களைவது தான் ஆயில் கூட்டும் முறை. வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. அதே தான் ஆயில் அண்ட் ஆயில் ரெண்டும் ஒன்று தான். ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா ஆயில் கூடும். அப்போ ஆயில் பாத் மட்டும் எடுத்தால் ஆயில் கூடிடுமா அப்படின்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பஞ்சபூதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பூதத்தை தணிக்கும் முறை மட்டும்தான் ஆயில் பாத் அப்படிங்கிறது. மற்றபடிக்கு மற்ற காஸ்மிக் எனர்ஜிஸை சரியான முறையில் சீர்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆயில் அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்லாம் கிடையாதுங்க. தூங்கிக்கிட்டே இதை சரியாக செய்யலாம். நடக்கணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், ஏதாவது பண்ணணும், இதுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது ஃபுட் எடுத்துக்கணும், இதுக்காக ஸ்பெஷலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுவுமே கிடையாது. உட்கார்ந்தபடிக்கே இருந்து எது வேணாலும் செய்ய முடியும். மின் காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாயி மற்றும் இந்த போருக்கு போகிற அந்த நபர்களை தவிர வேறு யாரும் பெருசாக உடல் உழைப்பு பண்ணவங்க கிடையாது. அவங்களுக்கும் இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்தது. இன்றைக்கி குறையுது அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணல, உட்காந்தே வேலை பார்க்குறோம், அதனால தான் நமக்கு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறான ஒரு சிந்தனை. அதுலேருந்து முதல்ல வெளியில் வந்துருங்க. அது கிடையாது. உடலில் சேர்ற தேவையில்லாத கழிவுகள் தான். அது உட்காந்தே அந்த கழிவுகளை நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோ ஹீலிங் சென்டர்.